என்னை வாழ வைத்துக் கொண்டிருக்கும் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு நன்றியும் வணக்கம். மக்கள் நிருபர் சேனல் நேயர்களே, முதலமைச்சர் விஜய் விழிப்போடு செயல்பட வேண்டும். முதலமைச்சர் ஜோசப் விஜய் பதவியேற்று இன்றுடன் 1 மாதம் 30 நாட்கள் முடிவடைகிறது. இந்த 30 நாள் அவருடைய செயல்பாடுகளை வைத்து விமர்சனம் செய்வது சரியல்ல. குறைந்தது முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்களுக்கு 6 மாதம் நாம் காலக்கெடு நிர்ணயிக்க வேண்டும். ஏன்னா இப்போ தான் சினிமாவிலிருந்து விலகி முதலாக அரசியலில் பிரவேசிக்கிறார் ஜோசப் விஜய். இதுக்கு முன்னால் உள்ளவங்கள்லாம் வேறு. ஏன்னா பேரறிஞர் அண்ணா ஈவே ராமசாமியிடம் அரசியல் கற்றுக்கொண்டார். டாக்டர் கலைஞர் அண்ணாவிடம் அரசியல் கற்றுக்கொண்டார். புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் அண்ணாவிடம் அரசியல் கற்றுக்கொண்டார். அம்மா ஜெயலலிதா புரட்சித்தலைவர் எம்ஜிஆரிடம் அரசியல் கற்றுக்கொண்டார். எடப்பாடி அம்மா ஜெயலலிதாவிடம் அரசியல் கற்றுக்கொண்டார். இப்படியாக நாம் சந்தித்த அத்தனை முதல்வர்களுமே அரசியல் அனுபவத்தை ஓரளவு பெற்றவர்கள்தான், அரசியல் அறிவு உள்ளவர்கள்தான். நமது முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்களை எடுத்துக்கொண்டால் அவருக்கு அரசியல் தெரியும், ஆனால் அரசியல் புரியாது. ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்குது. என்னென்னா, நாட்டில் ஊழல் புரையோடி விட்டது, தீய சக்தி திமுக, நான் தான் எல்லா இடத்திலும் வேட்பாளராக நிற்கிறேன், 234 தொகுதியிலையும் நான் தான் நிற்கிறேன் என்று அறிவித்தார் ஜோசப் விஜய். மாற்று அரசு வேண்டும், திமுக அரசு இனிமேலும் நீடிக்கக்கூடாது என்ற ஒரு வெறுப்புணர்ச்சி காரணமாக ஆண்களும் பெண்களும் இளைஞர்களும் திரண்டு வந்து ஓட்டு போட்டு முதலமைச்சர் விஜய்க்கு அதிகமான தொகுதிகளை கொடுத்தார்கள். கொடுத்தது தான் கொடுத்தாங்க, கை கட்டினது வாய் கட்டலை. அதாவது பெரும்பான்மை அவருக்கு கிடைக்கவில்லை. வேற வழி இல்லை. இதே முதலமைச்சராக டாக்டர் கலைஞரோ புரட்சித்தலைவர் எம்ஜிஆரோ இருந்தால் நிலைமை வேறு. ஓடுற வரைக்கும் இந்த கவர்மெண்ட் ஓடட்டும், கவுத்தா கவுத்துருங்க, மீண்டும் அரசியல், மீண்டும் நான் தேர்தலை சந்திப்பேன் என்ற உறுதியோடு இருந்திருப்பார்கள். அதே சமயத்தில் திமுகவிலையும் முன்னாள் முதல்வர் திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் உடனடியாக தேர்தலை சந்திக்க விரும்பவில்லை. இப்போ தான் நிறைய கோடிக்கணக்கான செலவு செய்து இயற்கை தலைவராக இருக்கிறார் உதயநிதி ஸ்டாலின். எனவே அவர்களும் உடனடியாக தேர்தலை விரும்பவில்லை. எனவே மு.க. ஸ்டாலின் என்ன சொன்னார், நாங்கள் வெளியிலிருந்து ஆதரவு கொடுப்போம் அப்படின்னாங்க. அவர் முதல்ல துருப்பு சீட்டை இறக்கிட்டார். இதில் முக்கியமான விஷயம், அதாவது தாலி கட்டி விட்டு குடும்பமும் நடத்திவிட்டு குழந்தையும் பெற்றுக்கொண்டு ஓடிய பெண்மணி எப்படி இருப்பா, அதே மாதிரி காங்கிரஸ் மிகப்பெரிய துரோகத்தை செய்து விட்டார். ஒரு வார்த்தை திமுக சொல்லியிருக்கலாம். ஏன்னா இந்தியா கூட்டணியில் ராகுல் காந்தி என்னுடைய சகோதரர் என்று பலமுறை மு.க. ஸ்டாலின் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். ஒரு விஷயம் உறுதிங்க, காங்கிரஸோ அல்லது பாஜகவோ அண்ணா திமுகவுடனோ அல்லது திமுகவுடனோ கூட்டணி இல்லாமல் ஒரு சீட்டு கூட வராது. ஏன்னா தமிழ்நாட்டிலே தேசிய கட்சியிலான காங்கிரஸ் பாஜகவுக்கு ஓட்டு விழாது. ஒரே ஒரு காரணம் சொல்லட்டுமா, ஒரு பாமரனாக நான் சொல்கிறது என்னென்னா, காங்கிரஸும் சரி பிஜேபியும் சரி தமிழ்நாட்டு மக்களுடைய மனநிலையை புரிந்து கொள்ளாதவர்கள். இப்போது பெரும்பான்மையாக ஒருத்தர் இருந்தாருன்னா அவர் தான் தலைவர். நீங்கள் பாஜகவிலும் எடுத்துக்கங்க, திமுகவிலும் எடுத்துங்க, மேலிடத்துலேருந்து எவன் சொன்னானோ அவன் தான் தலைவர். மேலிடத்துலேருந்து ஒருத்தர் ஐபிஎஸ் ஆஃபீஸரை நீ விலகி விட்டு வா, அவர் தான் தலைவர்னா அண்ணாமலை தலைவர். இங்கே அதே மாதிரி காங்கிரஸ்லேயும் திடீர்னு ஒருத்தர் தலைவராக அறிவிப்பாங்க, திடீர்னு பார்த்தா இப்போ ஒருத்தர் தலைவராக இருக்கார். அவரை சத்தியமூர்த்தி பவனில் மதிக்கிறதே இல்லை. ஏனென்றால் நியமன தலைவர்கள் காங்கிரஸும் சரி பிஜேபியும் சரி தமிழ்நாட்டில் வேரூன்றாமல் போனதுக்கு காரணமே நியமன தலைவர்கள் தான். இது யாராவது இல்லைன்னு மறுத்து சொல்லுங்க. ஏன்னா இப்போ ஒரு கம்பெனியில் மேனேஜர் மாறலாம், அது வேறு. அரசியல் கட்சி அப்படி இல்லை, மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஜனநாயகம் அது இல்லை. காங்கிரஸ்லையும் இல்லை, பிஜேபியும் இல்லை. அதுதான் அவர்கள் ஒன்று அண்ணா திமுக குதிரையை ஏற்றுப்பாங்க, இல்லாட்டி திமுக குதிரையை ஏற்றுப்பாங்க. இதில் திமுகவும் பாஜகவுடன் ஏற்கனவே இணைந்து தேர்தலில் போட்டியிட்டு மத்திய அமைச்சர்களாக இருந்தவர்கள் தான். என்னமோ தீண்டத்தகாத கட்சின்னு பாஜகவை சொல்கிறாங்களே, எந்த ஒரு திமுக காரனாக மனசை தொட்டு சொல்லுங்கப்பா. முரசொலி மாறன் மத்திய மந்திரியாக இருந்தது எப்போ? பாஜக ஆட்சியில் தானே, இல்லைன்னு சொல்லுங்கள். காங்கிரஸ் ஆட்சியிலையும் இருக்கிறார். எதுக்கு சொல்கிறேன்னு சொன்னால், அப்படிப்பட்ட சூழ்நிலையில் தொடர்ந்து காங்கிரஸும் திமுகவும் கூட்டணியில் இருந்தாங்க. திடீரென்று திமுக கூட்டணியில் ஜெயித்த காங்கிரஸார் விஜய்க்கு ஆதரவு கொடுக்குறாங்க. இது ஜனநாயக படுகொலை.
அந்த மாதிரியான ஒரு ஆதரவை விஜய் ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடாது. அவர் செய்த தவறு என்ன காரணம்னா, நம்ம கட்சி தொடர்ந்து ஆட்சியில் இருக்க வேண்டும் என்பதற்காக தீய சக்தியின் ஆதரவு பெற்ற காங்கிரஸ் எம்எல்ஏக்களை இவர் சேர்த்துக்கிட்டார். இந்த பாவ மன்னிப்பு கொடுப்பதற்கு ஜோசப் விஜய் இயேசுநாதரா? இதுதான் ஜனங்களுடைய கேள்வி. அதாவது தீய சக்தின்னு சொல்கிற தீய சக்தி திமுகவோட சேர்ந்து இணைந்த காங்கிரஸை நீங்கள் எப்படி ஆதரவு பெற்றுக்கொள்ளலாம்? மந்திரி கொடுத்துருக்கீங்க, 2 மந்திரி, 4 எம்எல்ஏக்களுக்கு 2 மந்திரி. எந்த ஊரில் எந்த கொடுமை நடக்கும்? அதே போல் திமுகவில் இணைந்திருந்த திருமாவளவன் கடைசி நிமிஷத்து வரைக்கும் நான் திமுக கூட்டணியிலிருந்து விலகவே மாட்டேன் சொன்னார். தேர்தல் முடிஞ்சு நான் மந்திரி கொடுக்குறேன்னு டொப்புன்னு திருமாவளவன் கட்சி மாறிட்டார். திருமாவளவனுடைய எம்எல்ஏ சட்டமன்ற உறுப்பினர் வன்னியரசு யார் கையில் ஜெயிச்சார்? திமுக கூட்டணியும் ஜெயிச்சார். அப்போது தீய சக்தியான விடுதலை சிறுத்தை இப்போ உங்கள் கட்சியில் வந்தோடனே தூய சக்தி ஆயிடுச்சா? என்னையா இது? ஜனங்க யோசிப்பாங்கள்ல. இதை ஏன் விஜய் செய்யவில்லை? ஒன்று, முதல்வர் விஜய் அவருக்கு உண்மையிலே ஊழலை ஒழிக்கணும்னு ஒரு ஆசை இருக்குது, அதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஆனால் மக்கள் நினைக்கிறாங்கன்னா ஆட்சி மாறியது, காட்சி மாறவில்லை. ஏன்னா அதே ஐஏஎஸ் அதிகாரிகள் அதே ஐபிஎஸ் அதிகாரிகள் தான் நீங்கள் விலைக்கு வச்சுருக்கீங்க. ஃபுல்லாக சிஸ்டத்தை மாற்றணும். ரஜினி சொன்னார்ல, சிஸ்டம் மாறணும். ஆனால் இங்கே உங்கள் ஆட்சியில் முதல்வர் ஜோசப் தளபதி அவர்களுடைய ஆட்சியில் சிஸ்டம் இன்னும் மாறலை. சிஸ்டம் மாறணும். அதுக்கு என்ன செய்யணும்? ஏற்கனவே திமுக அரசால் வஞ்சிக்கப்பட்டு பழிவாங்கப்பட்டு வேலை இல்லாமல் இருப்பாங்கல்ல, அவங்களில் நல்ல ஐபிஎஸ் ஆஃபீஸர் நல்ல ஐஏஎஸ் ஆஃபீஸர்களுக்கு வேலை கொடுங்க, அவங்கள வேலை வாங்குங்க. திமுக ஆட்சியில் முக்கியமான பொறுப்பில் இருக்கிற அதிகாரிகளை நீங்கள் இப்போவும் வேலைக்கு வச்சுக்கிட்டீங்கன்னா அவங்க யாருக்கு ஆதரவு இருப்பாங்க? யாருக்கு பணி செய்வார்கள்? முன்னாள் முதல்வர் மு க ஸ்டாலின் தானே வேலை செய்வாங்க. அவங்களுக்கு தானே விசுவாசம் இருப்பாங்க. இன்றைக்கு மின்சார வாரியத்தை திடீர்னு ஏதோ ஒரு டிஸ்கை தூக்கிட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அது ஒன்றும் இல்லாமல் போயிடுச்சு. இப்படித்தான் அதிகாரிகள் இருப்பார்கள். சரி, மின் வெட்டு அடிக்கடி எல்லா இடத்துலையும் வருது. 1 மணி நேரம் 2 மணி நேரம் மின் வெட்டு வருது. என்னடான்னு சொன்னால் மின்சாரத்துறை செயலாளரே சொல்கிறாரு, இந்த மாதிரி நேரத்தில் மின்வெட்டு வரும், அதை நாம் வெளியிலிருந்து மின்சாரத்தை வாங்கி நாம் மக்களுக்கு கொடுத்தோம்னா பிரச்சனை போயிருங்கிறார். இதை ஏன் முன்னெச்சரிக்கையாக தமிழ்நாடு வெற்றிக் கழக அரசு செய்யவில்லை? இனிமேல் நடந்து போச்சு. இனிமேலாச்சும் இந்த மாதிரி ஒரு கோடை காலத்தில் வெளியில் எப்படியோ வேறு மாநிலத்தில் இருந்தாவது நீங்கள் மின்சாரத்தை வாங்கி மக்களுக்கு கொடுங்க. இல்லைன்னா வந்த 1 மாதத்துலேயே மின்வெட்டுன்னு கதற ஆரம்பித்து விட்டார்கள். இந்த மக்கள் எப்போ மனசு மாறுவாங்கன்னு உங்களுக்கு தெரியாது. தனிப்பட்ட முறையில் எனக்கு ஒரு பாதிப்புன்னா நான் மாறிடுவேன். இதுதான் எல்லாருக்கும். நான் வேறு யாரையும் குற்றம் சுமத்த விரும்பலை. எங்கள் வீட்டில் கரண்ட்லாம் நினைச்சுவேன், ஐயோ தளபதிக்கு போட்டோம் இப்படி பண்ணிட்டார, வருத்தம் வருமா இல்லையா? ஆனால் 1 முறை மன்னிக்கலாம், 2 முறை மன்னிக்கலாம், தொடர்ந்து எப்படி மன்னிப்போம்? அதே மாதிரி இன்னொரு விஷயம், சில விஷயங்களில் அமைச்சர்கள் அமைச்சூர்த்தனமாக பேசுகிறார்கள். நாட்டு நடப்பு என்ன, சட்டம் என்ன, நடைமுறை என்னன்னு தெரியாமல் பேசுகிறாங்க. ஒரு அமைச்சர் சொல்கிறார், எங்களுடைய தேவைக்கு ஆட்சியில் நீங்கள் மின்சார கட்டணத்தை அலுவலகத்துக்கு வந்து செலுத்த வேண்டியதில்லை, ஆன்லைனில் செலுத்தலாங்கிறாரு. ஆட பாவிடா, 3 வருஷமாக இருக்கியா? 3 வருஷமாக நான் ஆன்லைன்லாம் கட்டிகிட்டு இருக்கேன். இது கூட ஒரு அமைச்சருக்கு தெரியாதா? அப்போ கிண்டல் பண்ணுவாங்க இல்லையா? மீடியாக்கள் கிண்டல் பண்ணுவாங்க. இப்போ முதலமைச்சர் ஒரு உத்தரவு போட்டிருக்காரு, எவனும் வாயை திறந்து பேசக்கூடாது, பொது நிகழ்ச்சிகளுக்கு போகக்கூடாது, சமுதாய நிகழ்ச்சிகளுக்கு போகக்கூடாது. ஏதாவது பேட்டி கொடுக்க வேண்டும் என்றால் யோசித்து பேட்டி கொடுக்கணும், இல்லை பேட்டி கொடுக்காத, மீடியாக்கிட்ட பேசாத. ஏன்னா முதல்வரே பேசுகிறாரா? ஐயா முதல்வரே மீடியாக்கிட்ட பேசுகிறதில்ல, நீ என்ன முந்திரி கூட்ட? தெரிஞ்சால் பேசல, பேசாத. ஏன்னா உளறிட்டிங்கன்னு வச்சுங்க, அது பெரிய கேலி குத்தாயிரும். எனவே முதலமைச்சர் தளபதி விஜய் அவர்கள் போட்ட உத்தரவு சரி. இன்னும் கொஞ்ச நாளைக்கு தெரிஞ்சுக்கிங்க, நிர்வாகம் என்னன்னு தெரிஞ்சுக்கிங்க, அதுக்கப்புறம் நீங்கள் பேச ஆரம்பிச்சார். இன்னொரு முக்கியமான விஷயம், இப்போது பொதுமக்கள் என்ன நினைக்கிறார்கள்ங்கிறது என்னென்னா, விஜய் பேரில் ஆதவ அர்ஜுனா தான் ஆட்சி நடத்துகிறாரு, அவருக்கு வேண்டியவர்களை முக்கியமான இலாக்காக்களில் அமைச்சராக்கி இதை செய்ய அதை செய்ய சொல்லிகிட்டு இருக்காருன்னு பரவலாக வதந்தியாக இருக்குது. இதை தயவு செய்து இந்த வதந்தியை தவறுங்கள். இப்போது உங்களுக்கு அடுத்த யார்? ஆனந்த்.
அவர் எங்கேயாவது வாய் திறக்கிறதா? எவ்வளோ டீசெண்டாக இருக்கார். இவ்வளோத்துக்கும் அவர் பெரிய துறையில் அவர் வச்சுருக்காரு. பத்திரிகைக்காரங்க வாயில் நிற்கிறதே இல்லை, மைக்கை கொண்டு வந்தாலே அப்படி போயிடுறாரு. ஏன் துடுக்குத்தனமாக அடுத்த கட்டத்தில் இருக்கிற மந்திரிகள் பேசுகிறாங்க? எனவே பேசாதீங்க. அதே மாதிரி முதல் முறையாக ஒரு தொழில்துறை அமைச்சர் வெளிநாட்டுக்கு போகிறார். கீர்த்தனா தென்கொரியா நாட்டுக்கு ஒப்பந்தங்களை கையெழுத்து வாங்குவதற்காக, வெளிநாட்டு முதலீடை பெறுவதற்காக அங்கீகாரம் பெற்று போகிறார். தளபதி ஜோசப் விஜய் ஆட்சியில் முதல்ல அரசு முறை பயணம் வெளிநாட்டில் மேற்கொள்ளுகிறவர் அமைச்சர் கீர்த்தனா. அதை நாம் முழுசாக பாராட்டணும். ஏன்னா புதிய அமைச்சராக இருந்தாலும் சரி, தென்கொரிய நாட்டிலிருந்து நமக்கு ஒரு பெரிய முதலீடு வருதுன்னா அதை நம்ம வரவேற்கிறோம். எம்ஜிஆர் ஜெயலலிதாவை ஏன் கொண்டு வந்தாருங்கிறது நிறைய பேருக்கு தெரியாது. ஏன்னா எம்ஜிஆருடைய மனநிலையை இந்த அமைச்சர்கள் சரிப்படுத்தலை. கொஞ்சம் கோஷ்டி அதிகமாக இருந்துச்சு. அது அப்புறம் இன்னொரு கண்டென்ட்டில் நான் பேசுகிறேன். முக்கியமான மந்திரிகளுக்குள்ள போட்டி மனப்பான்மை வந்தது என்ற சூழ்நிலை வரும்போது தான் நமக்கு அடுத்தபடியாக வாரிசை உருவாக்கணும்னு ஜெயலலிதாவை கொண்டார் எம்ஜிஆர். அப்போவும் சாதாரணமாக கொண்டு இல்லை. துக்ளக் பத்திரிகையில் ஜெயலலிதா அரசியல் கட்டுரையில் எழுதி கொண்டிருந்தார். அதை படித்து எம்ஜிஆர் பரவாயில்ல, நம்ம அம்மா ஜெயலலிதாங்கிற அம்மா விஷயம் தெரிஞ்சவர்னு சொல்லி அவரை கொள்கை பரப்பு செயலாளராக்கி அப்புறம் அவருடைய கண்ட்ரோலில் கொண்டு வந்தார். அதே மாதிரி இப்போது முதலமைச்சரின் நம்பிக்கைக்குரியவர் த்ரிஷா. நாங்கள் அதை தப்பாக சொல்லவே இல்லை. மிகச்சிறந்த புத்திசாலி த்ரிஷா. எனவே கண்டிப்பாக நீங்கள் த்ரிஷாவை தேவக கட்சிக்குள்ளே கொண்டு வாங்க. உங்கள் அரசில் முக்கிய பதவி கொடுங்க. எம்ஜிஆர் எப்படி ஜெயலலிதாவுக்கு முதல்ல சத்துணவு வாரிய உறுப்பினர் கொடுத்தாங்க, எங்களுக்கு எம்ஜிஆருக்கு எப்படி ஜெயலலிதாவோ அதே மாதிரி அண்ணா தேவக தொண்டர்களுக்கு த்ரிஷா. எனவே த்ரிஷாவின் அரசியல் வருகையை விஜய் அங்கீகாரப்படுத்த வேண்டும் என்பது நம்முடைய வேண்டுகோள். மீண்டும் சந்திப்போம். வாழ்க வளமுடன்.